ஒரே நேரத்தில் 2 பிரதான கட்சிகளின் விளம்பரங்களிலும் நடித்த அந்த மூதாட்டியிடம் எமது செய்தியாளர் எடுத்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். படம் ஷூட்டிங்குன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே உள்ளே போய் நடிக்கும்போது வெளியே வந்துட்டு பிறகு பாதி வயலில் கூட வந்து கூப்பிட்டு போகிறாங்க. வந்து இப்படி கும்பிடுமா, அம்மா தான் வரணும்னு சொல்லுமா. அப்போ தான் தெரியுது என்னடா இது அம்மா அவனு கும்பிடுனாக்கா விளம்பரம் தெரியாது. அப்போ கூட குறும்படம் தானே அவங்க என்கிட்ட எப்படி சொல்கிறாங்க, குறும்படம் தான் சொல்கிறாங்க. சரி வந்துட்டேன். இது வந்து விளம்பரம்னு கூப்பிட்டாப்புல ஏஜென்ட்டு நாராயணன்ற வந்து விளம்பரத்துக்கு வாமான்னு. அவர் ஏற்கனவே படமெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, எனக்கு விளம்பரத்துக்கெல்லாம் கூட கூப்பிட்டுருக்காரு, போயிருக்கேன். இதுவும் விளம்பரம் தான் நான் நம்புவேன். அப்போது நடிச்சிட்டு வந்துட்டு இந்த ஆகாயத்தில் என்னமோ சொன்னாங்கன்னா அந்த சொல்லி கொடுத்த டைலாக்கை அப்படியே சொன்னால் அவங்க எப்படி எப்படி காமிச்சாங்களோ அப்படி பண்ணிட்டேன், வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அது விளம்பரம் இல்லை, கட்சி விளம்பரம். எனக்கு தேவையில்லாத மாட்டிக்கினேன் நான். எனக்கு கட்சி இதுவே எல்லாரும் கேட்குறாங்க எந்த பக்கம் உங்களுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு. எனக்கு எந்த பக்கம் வந்தால் நல்லா இருக்கும், எல்லோரும் வரணும், யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம், யார் வந்தாலும் சந்தோஷம். எனக்கு எம்மதமும் சம்மதம், எல்லோரும் ஓணும். எனக்கு அவரும் ஒரு அண்ணன் மாதிரி, இந்த அம்மாவும் என்னுடைய சகோதரி மாதிரி, ஜெயலலிதாவும் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. அவளும் நம்மளாட்டம் பொம்பளை எவ்வளோ பாடுபடுறாங்க, அவங்களும் ஓணும். யார் வந்தாலும் சம்மதம்.